இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும். நன்கு வளர்ந்து வரும் தொழிற்சாலை ஒன்றிலே உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அதிநவீன உபகரணங்களை கொண்டு வந்தார்கள். அந்த உபகரணத்தை எப்படி சிறப்பாக இயக்க வேண்டும் என்பதின் வழிமுறைகளும் அதை எப்படி பேணி பாதுகாப்பது போன்ற விவரங்கள் அடங்கிய ஆக்கியோன் கைநூல் வழங்கப்பட்டதுடன் உதவி பெறுவதற்கான தொலைபேசி இலக்கமும் கொடுக்கப்பட்டது. இவற்றை கவனத்தில் கொள்ளாது அந்த தொழிற்சாலையில் கடமையாற்றிய பொறியாளர்கள் அவ்வப்போது ஏற்பட்ட இயந்திர கோளாறுகளை பழுது பார்த்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பின் அந்த நவீன உபகரணம் திடீரென செயற்பாடற்று போயிற்று. இதனால் அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி ஸ்தம்பித்தது. அதனால் பெரிதான நட்டமும் வேலை இழப்புகளும் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, மனிதர்கள் தங்கள் நம்பிக்கையால் ஏற்படும் பிரயாசங்கள் தற்காலத்திலே நன்மை போல தோன்றினாலும் வருங்காலங்களிலே பெரிதான நஷ்டங்களை ஏற்படுத்தும். மனிதர் கடுமையாக பிரயாசப்படுவது தேவனுக்கு எதிரான செயல் அல்ல. ஆனால் எங்களுடைய பிரயாசத்தினால் எல்லாம் செய்து முடிப்போம் என்னும் பெருமை தேவனிடமிருந்து நம்மை தூரப்படுத்தும். நம் பிரயாசத்தினால் மட்டும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் ரட்சிக்க முடியாது. நம்மை படைத்தவர் தந்த வழிமுறைகளில் மட்டுமே நம் ஆத்துமாவிற்கு விடுதலை உண்டு. எனவே தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்படும் போது கர்த்தருக்குள் நம் பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. எனவே பரிசுத்த வேதாகமத்தை கருத்தோடு படியுங்கள், ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள். வெற்றி கர்த்தரிடத்திலிருந்து வரும். இதைத்தான் சங்கீதம் 127:1-2 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது.